Hi guys, welcome to Zeroo&One. இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா HTML. What is HTML? HTML அப்படின்னா HyperText Markup Language. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் பண்ணலாம், வெப் பேஜ் கிரியேட் பண்ணலாம். இதுக்காக நம்ம HTML யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று எடிட்டர், இன்னொன்று ப்ரௌசர். எடிட்டராக வந்து நம்ம நோட்பேட்++, சப்ளைம், விஎஸ் கோட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ப்ரௌசருக்கு வந்து க்ரோம், எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு HTML பேஜ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதோட நேம் HTMLனு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்ளைம். நான் யூஸ் பண்ண போகிற எடிட்டர் வந்து சப்ளைம். ஸோ புதுசாக நம்ம ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல், இதை சேவ் பண்ணுறோம். HTML வந்து பேசிக் .html நம்ம சேவ் பண்ணால் தான் இந்த ஃபைல் வந்து HTML ஃபைலாக கன்சிடர் ஆகும். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் ஏ ப்ரௌசர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபைல் இங்கே வந்துடும், basic.html. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த டேகோட நேம் வந்து ஆங்குலர் டேக். ஒரு டேக் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், HTML பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேகை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ HTML அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு HTMLக்குள்ள டைட்டிலில் வந்து வெல்கம் டு Zeroo&One. இதை நம்ம சேனல், இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெல்கம் டு Zeroo&Oneங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாடி டேக் அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல ஃபுல்லாக, இது எல்லாமே பாடி டேக் உள்ள வரும். ஸோ நம்ம பாடி டேக் உள்ள என்ன எழுதினாலும் அது இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து இதோட பாடியோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பிஜி கலர் ரெட் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இதோட கலர் ஃபுல்லாக ரெட்டாக மாறி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம HTML எப்படி சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி HTML சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம இதோட கண்டினியூஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம்.